இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரம்யா, வெளிய வா. கதவை ஓபன் பண்ணு. ரம்யா, ஓபன். ரம்யா, ரம்யா, ரம்யா. ஐயோ, கதவை மூடு ரம்யா. ஜனனி, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு கெமிக்கல் எடுத்துட்டு வந்திருக்க? ரொம்ப எரியுதா? அம்மா. ஜனனி, காலை காட்டு. இரு. நல்ல வேலை, கெமிக்கல் பவரா இல்ல, இல்லனா கால் என்ன ஆயிருக்கும். சரியாயிடும். என்ன வேலை பாத்துக்க? நான் மட்டும் கதவை மூடலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஜனனி, மாமாவும் சிவா மாமாவும் வந்ததும் நீ என் மூஞ்சில கெமிக்கல் ஊத்த வந்ததை நான் சொல்லாம விட மாட்டேன். சொல்லு, அதுக்கப்புறம் நானும் சொல்லுவேன். அப்படியா? அப்படி என்ன சொன்ன? அப்படியே நான் சொன்னாலும் அதுக்காக நீ கெமிக்கல் ஊத்துவியா? சிவாவை பத்தி நீ இனிமே பேசுன, கண்டிப்பா நீ தூங்கும் போதே கெமிக்கல் ஊத்திடுவேன். ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கெமிக்கல் ஊத்துறது எவ்வளவு பெரிய கிரைம்னு தெரியுமா? இந்த செக்ஷன்ல ஃபைல் கேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா உனக்கு? குறைஞ்சது 3 வருஷம் உள்ள இருக்கணும். ஜனனி, அது மட்டும் இல்ல, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா சிவாக்கு உன்னை சுத்தமா பிடிக்காம போயிடும். மலேசியால என்ன பண்ண? நீ என்ன மாதிரி ஃபேமிலில பிறந்த? உனக்கு கொஞ்சம் கூட ஜெனரல் நாலேஜே கிடையாதா? என்ன நீ இத காரணமா வச்சுட்டு என்ன திட்டுற? திட்டாம உன்னை என்ன பாராட்டவா முடியும்? நீ பண்ண காரியம் அந்த மாதிரி. இத பாரு ரம்யா, நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்லாம விட மாட்டேன். சொன்னா இப்ப என்ன நடக்கும் ரம்யா? நீ ஆசிர் ஊத்துறியான்னு ஜனனி பதிலுக்கு கேட்பாங்க. ஆசிர் ஊத்துற அளவுக்கு நீ என்ன பண்ணன்னு ஒன்ன பார்த்து கேட்பாங்க. 2 பேருக்கும் என்ன விருதா கிடைக்கும்? என்ன கன்றாவியோ. நீங்க எப்பவுமே அவளுக்காக தானே பேசுவீங்க, எனக்காகவா பேச போறீங்க?